ஷோ டிக்கெட் நேயர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம். அவெஞ்சர்ஸ் அப்கமிங் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்குது. நம்ம டூம்ஸ்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சீக்ரெட் வார். ஸோ இப்படி ஒரு 3 மிகப்பெரிய ஒரு மூவிஸ் அந்த மெகா ஃபெஸ்டிவல் இருக்குதா? பட் அதுக்கு முன்னாடியே வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த மாசத்தோட ஸ்டார்ட்டிங்ல வந்து அவரோட பர்த்டே வந்தது. அந்த பர்த்டேவோட இன்விடேஷன்லேயே வந்து நான் டாக்டர் டூமே எல்லாரும் என் பர்த்டேக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஃபன்னியா போட்டு விட்டுருக்காரு போல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்தது. அயர்ன் மேனோட ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு விதமா வந்து சைடுல இங்கிட்டு இது பண்ண மாரி அட்டாக்கிங் மோடு போட்டு, இப்படி கொஞ்சம் ஸ்பைக்லாம் சொல்லிட்டு சைடுலாம் போட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப 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 டிஃபரெண்ட்டா இருந்தது. முக்கியமா வந்து ஆ 2 இப்படி எடுத்து சைடுல ஒன் சைடு எடுத்து ஒட்டுமொத்தமா அப்படியே முடி வந்து ரொம்ப ஏத்தி சீவுன மாரி இருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய ஹேர் மெஸ்ஸியா இருந்தது. அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பர்த்டே பார்ட்டில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்விடேஷன்ல வந்து டாக்டர் டூமோட ஒரு லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருமே தெரியும். இத்தன ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்கட்டும், இல்ல வந்து சில்வர் சர்ஃபர் மூவி இருக்கட்டும், இப்ப 2015 அந்த டைம்ல ரிலீஸ் ஆன அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து காமிக் வைஸாவும் சரி, டாக்டர் டூமோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீலால உருவாக்கப்பட்ட ஒரு கவசம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு குல்லா மாரி ஒண்ணு போட்டுருப்பாப்ல. அது கேப் தான். கேப் வந்து ஒரு ஹூடி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாம, பின்னாடி வந்து ஒரு கேப்பும் இருக்கும். அந்த கேப் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வந்து கிரீன் கலர்ல இருக்கும். இன்னொன்னு வந்து வொய்லட் கலர்லயுமே வந்து காமிக் வைஸ்ல வந்து சும்மா ஃபேன் ஆர்ட்ன்ற மாரி வந்து வொய்லட் கலர்ல இருக்கும். இப்படி ஒண்ணு பார்த்துருக்கிறோம். பட் ஆனா, அதுல வந்து முழுக்க முழுக்க அந்த கிரீன் எல்லாமே ஓகே. பட் இருந்தாலுமே வந்து அது ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் அப்படின்றத காட்டுறதுக்காக மனுஷன் வந்து அப்படி ஒரு டெக்னிக் பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா, அதுல வந்து என்னன்னா, மூஞ்சியில வந்து பார்த்தீங்கன்னா, கவசம் இருந்தும் இல்லாத மாரி இருந்தது. அயர்ன் மேனா இருக்க போம்போது மனுஷன் முக்காவாசி நேரம் கவசத்துல மூஞ்சி இல்லாம தான் திரிவாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் டூம் முகத்துல கவசத்தோடயே தான் இருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ, இது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவராவே தெரியல. ஆக்சுவலா அந்த மாஸ்க் இருந்தும் இல்லாத மாரியுமே இருந்தது. முக்கியமா அந்த ஃபேஸ வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ, அவரோட கண்ணு இந்த இடம், முக்கியமா நெத்தி, இது எல்லாத்தையுமே வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ, அதுக்கேத்த மாரி தான் மாஸ்க் செஞ்ச மாரியே இருந்தது. இது வந்து ஒரு ஃபேன் ஆர்ட்டா இல்ல அவரே கிரியேட் பண்ணி இது பண்ணாரா அப்படின்றதுலாம் தெரியாது. பட் அந்த பர்த்டே பார்ட்டில வந்து இப்படி தான் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மெயின் மேட்டருக்கு வரேன். 2 டேஸ் பிஃபோர் இருக்கும். லீக்டு இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு செட்லேருந்து வந்தது. இது வந்து அவங்களா லீக் பண்ணதா? இல்ல நம்ம பசங்க எவனாவது விளையாட்டுக்கு ஓடினோட ஃபோட்டோ காப்பி எடுத்து ஃபோட்டோஷாப் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி போட்டு விட்டானுங்களா? அப்படின்றது தெரியல. ஆனா என்னன்னா, அந்த லீக்டு இமேஜ பார்த்துட்டு மனசு போச்சு. ஓடினுக்கு ஜெராக்ஸ் காப்பி போட்ட மாரி தான் வந்து டாக்டர் டூமோட ஃபோட்டோ ஷூட் வந்து இருந்தது. பெருசா ஒண்ணும் இல்ல. அயர்ன் மேன் வந்து பச்சை கலர் சூட் ஆர்மர் போட்டிருந்தா எப்படி இருந்திருக்குமோ, பின்னாடி ஒரு ஐ மீன் கிரீன் கலர் கேப் போட்டிருந்தா எப்படி இருக்குமோ, வித்தவுட் மாஸ்க் எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மெஸ்ஸியான ஹேர் ஸ்டைல் வித் ஒயிட் பியர்ட் கொஞ்சம் லாங்கா, நம்ம ஹாஷிம் அம்லா தெரியும்ல கிரிக்கெட்டர், அவர் மாரி இந்த ஒரு தாடி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்குமோ, அதே மாரி தான் இருந்தாங்க. கலாய்க்கல. பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்தது. ஏப்பா ந நாங்க எப்படிப்பட்ட டாக்டர் டூம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். நீங்க ஃபோட்டோஷாப்ல இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களா? இல்ல உண்மையிலே இதுதான் வந்து லுக்கா? முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அந்த ஃபோட்டோ ஷூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நோட் பண்ண வேண்டியது அவரோட செஸ்ட்க்கு நடுவுல அயர்ன் மேனுக்கு வந்து ஆர்க் ரியாக்டர் இருக்கும். முக்கியமா அதான் அவரோட இதயமா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதுலயும் அதே மாரி அந்த ஆர்மர் சூட்ல ஐ மீன் அந்த டாக்டர் டூமோட சூட்ல அதே நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்க் ரியாக்டரோட அந்த வைக்கிற மாரி ஒரு இடம் வச்சிருக்காங்க. "ஏய் வாட் ஆர் யூ சேயிங் மேன்? இது வந்து எதுக்கோ லிங்க் பண்றீங்களேப்பா" அப்படின்ற மாரி இருந்தது. எண்ட் கேம்ல வந்து நம்ம தலைவர வந்து அஃப்கோர்ஸ் நம்ம தலைவர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சாகடிச்சிட்டீங்க. சரி ஓகே. ஒட்டுமொத்த தியேட்டருமே வந்து அழுக வச்சுட்டீங்க. அதுவும் ஓகே. பட் டாக்டர் டூமோட அயர்ன் மேனோட வேரியன்ட் தான் டாக்டர் டூமான்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வேற போய்க்கிட்டு இருக்குது. அத இவங்க இந்த ஃபோட்டோ ஷூட் மூலமா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா அத பார்க்கறதுக்கு ராபர்ட் டவுனி ஜூனியர் மாரியே தெரியல. அது வந்து இதான் டாக்டர் டூம்னா தயவு செஞ்சு இப்பயே வந்து ஸ்கிராப் பண்ணிருங்க. சத்தியமா நல்லா இல்ல. அவ்வளோதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. முக்கியமா டாக்டர் டூம்ன்ற ஒரு ஆள் வந்து மாஸ்க்கோடயே தான் திரிவாரு முக்காவாசி. அவர் மாஸ்க் இல்லாம திரியவே மாட்டாரு. சில்வர் சர்ஃபர் மூவியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் வந்ததே, அவங்களா இருக்கட்டும். எல்லாத்துலயுமே வந்து மாஸ்க் போட்டு தான் திரிஞ்சிருக்கிறாரு. ஆக மொத்தம் அவர் மாஸ்க் இல்லாத நேரமே வந்து ரொம்ப கம்மி. மாஸ்க்கோட திரிஞ்ச நேரம் தான் அதிகம். இந்த ஃபோட்டோ ஷூட்ட வச்சு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம பசங்க தான் எவனா எடுத்து ஃபோட்டோஷாப் வச்சு பரவால்ல. ஓடி நெக்ஸ்ட் அயர்ன் மேன் சொல்லிட்டு அந்த ஒரு காம்பினேஷன் வந்து போட்டு விட்டாங்களா? இல்ல ஓடி நெக்ஸ்ட் டாக்டர் டூம் வித் ராபர்ட் டவுனி ஜூனியர் சொல்லிட்டு அந்த கொலாஜ் வந்து போட்டு அந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி விட்டாங்களான்னு தெரியல. இதுதான் வந்து நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதான் உண்மைன்னா தயவு செஞ்சு ஸ்கிராப் பண்ணிருங்கடா அப்படின்ற மாரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குதா? இது மூலமா எப்படி சொல்றது? டாக்டர் டூம்னா இப்படி தான் இருப்பாரோ அப்படின்ற ஒரு
பயம் வேற மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. பட் அப்படி இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். இத மட்டும் வேணாம். நீங்க வேற ஏதாவது பெட்டரா லுக் கொண்டு வாங்க அப்படின்ற வேணாம். அவ்வளோ ஈஸியா லீக் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியா வந்து இவ்வளோ ஃப்ரீயா டெஸ்ட் ஷூட்டும் பண்ண மாட்டாங்க. அது மட்டுமே தெரியுது. ஆல்ரெடி வந்து டூம்ஸ்டேலேருந்து செட் பிக்ஸு கூட இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட் லீக்ஸ் எல்லாமே வந்தது. வாங் வேற இருந்தார் அதுல. அப்புறம் நம்ம எக்ஸ்மேனுமே இருந்திருந்தார் அதுல. ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் இருக்கிறாங்க. லீக்கா வந்துகிட்டு இருக்குது. நம்ம அதெல்லாமே சேர்த்து இன்னொரு ஒரு வீடியோவுமே ஜாலியா பண்ணிடலாம். இந்த வீடியோவ பத்தின உங்க மாற்று கருத்து எதாவது தரமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.